ஆண்டு சொல்றாரு, அன்பு காட்டு, அதுதான் வாழ்க்கை, அன்பு தான் வாழ்க்கை. சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுங்க. எப்படி உங்களால் இப்படி இந்த தொழுநோயாளியை நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிறீங்களம்மா அப்படின்னு கேட்டால், எப்படி அவங்க மேலே அன்பு காட்ட முடியுதுன்னு கேட்டால், நான் ஒவ்வொரு தொழுநோயாளியையும் என் ஆண்டவர் இயேசுவின் மறு உருவமாக தான் பார்க்குறேன்னு சொன்னாங்க அவங்க. அதனால தான் நான் தொழுநோயாளியை பார்த்தா தொழுநோயாளியை பார்க்கல, என் இயேசுவை பார்க்குற மாதிரியே பார்க்குறேன். என் இயேசுநாதரை பார்த்தா நான் விடுவேனா? அதனால தான் தொழுநோயாளியை என் சொந்த சகோதரனை போல சேர்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அன்னை தெரசா. உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை வைத்துத்தான் பரலோகத்தில் பலன். நம்முடைய சாதனைகள் ஒன்றும் நம்மை தொடராது. அன்பு காட்டணுமா, அன்பா இருந்தோமா? சில வேளைகளில் கொள்கைக்காக வைராக்கியமாக இருப்போம். நாங்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், உபதேசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். கொள்கைக்காக வைராக்கியத்தை காட்டிட்டு அன்பு காட்டாமல் விட்டுருவாங்க. இந்த ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அடுத்த கட்சிக்காரங்க பார்த்து அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் அன்றைக்கி சபைகளில் ஒரு சபையில் இருக்கிறவங்க அடுத்த சபையை பார்த்தா பேசுறது இல்லை, அடுத்த சபையை பார்த்தா தாழ்வாக நினைக்கிறது, அடுத்த சபையை பார்த்தா அன்பு காட்டுறது இல்லை. கிறிஸ்தவமே அன்பு தான். இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் அன்பு. ஒன்று தேவனிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் ஒரு மனிதனுக்கு அன்பு இருந்தால் என்ன செய்வான்? வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்க என்கிட்ட அன்பா இருக்கிறீங்கன்னு சொன்னா என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். கட்டளைகள் என்ன? 10 வச்சுக்கோமே. அந்த 10ல் 4 அவருக்கு, மீதி 6 மனுஷனுக்கு. எல்லாம் அவர் கொடுத்த கட்டளை. என் கட்டளையை நிறைவேற்று. கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள். அன்பா இருந்தானே சொல்றாரு. அந்த அன்பு ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. சபையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா நம்மளால? எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லார்கிட்டையும் அன்பா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்பாவை பார்த்தா மூத்தவனை பிடிக்குதுங்கிறாரு ஈசாக்கு, அம்மாவை பார்த்தா இளையவனை பிடிக்கும். அங்கேயே பிரச்சனையாக தான் இருக்கு வீட்டில். பத்தியில அப்பாவுக்கு மூத்தவன் பிடிக்கும், அம்மாவுக்கு இளையவன் பிடிக்கும். அன்பு. இயேசு யாரு? கடவுளுடைய வெளிப்பாடு, தி ரெவலேஷன் ஆஃப் காட். கடவுள் யாரு தெரியல, இயேசுவை பார்த்தா அவர் தான் கடவுள். அவர் தான் கடவுள். ஃபோட்டோ மாதிரி. ஃபோட்டோவும் நிஜமாக பார்க்குற ஒன்றா தானே இருக்கும். கடவுள் எப்படி? என்ன பாருப்பா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் இயேசு சொன்னார். அதில் பிரதானம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு இருக்குதுன்னு இல்லை பைபிளில். தேவனிடத்தில் அன்பு இருக்குதுன்னா அவர்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, 20,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தேவனே அன்பு, அவரே ரூபா நோட்டுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு இருக்கிறது என்பது வேற, தேவனே அன்பா இருக்கிறார். அவர் எங்க தொட்டாலும் அன்பு தான். அப்ப அவரோட இணைந்திருக்கிற நாம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அதனால் என் சீஷர்கள் உலகம் அறிந்து கொள்ளும். அங்கேயும் அன்பை தான் பேசுறாரு. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்க, அது கூட கனம் பண்ணிடலாம். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்க, எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுங்கிறார் ஆண்டவர். எல்லார்கிட்டையும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததுன்னு பாடுறோம் இல்ல? பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே இல்ல? இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அப்போ அவரோட இணைந்தா நாமும் அவரை போல மாறுவோம். நாமும் அவரை போல மாறுவோம். மாறணும். அதுக்கு தான் நம்மளை ஆண்டவருடைய குடும்பத்தில் இணைச்சிருக்கிறாரு. அருமையான வசனம் இருக்கு, ரோமர் 8:29 படிங்க. ரோமர் 8:29.
தம்முடைய குமாரன் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, பாருங்க, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு பிதா, நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு போல நாம அவரை போல மாறணுங்கிறதுக்காக தான் ஒப்பாய் இருப்பதற்கு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு, சூஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்மளை ஏற்கனவே முன்குறிச்சது இயேசு போல நம்மளை மாத்துறதுக்கு. அதான் பர்பஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரதான நோக்கம் நாம் இயேசு போல மாற வேண்டும் என்பது பிதாவின் விருப்பம். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு, அவரை போல மாறுப்பா, நீ அவரை போல இரு, இந்த இயேசு போல மாறுன்னு தான் நமக்கு பிதா சொல்றார். பிதா தான் எதிர்பார்க்கிறார். அப்போ இயேசுவை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார். அப்போ அவருடைய குடும்பத்துக்குள் வந்திருக்கிற நாம் அன்பு என்ற ஒன்றை நாம் அறிய வேண்டும். அந்த அன்பு ரெண்டு வகைகளில் நமது வாழ்க்கையில் காணப்படும். ஒன்று தேவன் மேல இருக்கிற அன்பு, ரெண்டாவது சக உறவுகள். அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோன்னா அது ஒரு உறவு. குடும்பம்னாலே உறவு தானே. அண்ணன் தம்பி ஒரு உறவு, அக்கா தங்கச்சி உறவு, அப்பா அம்மா உறவு, மாமா மச்சான் சொல்ற எல்லாம் உறவு தானே. அப்போ இயேசுவின் குடும்பத்தில் உறவை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் அன்பு தான். அன்பு தான். அந்த அன்பு என்னெல்லாம் செய்யும், என்ன செய்யாது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க பார்க்குறீங்களா? சேர்ந்து படிக்கலாமா? சொல்லுங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், என்ன அர்த்தம்? நான் நல்ல அந்நிய பாஷை பேசுகிற ஆளாக இருக்கலாம், அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எப்படி இருப்பேன்? சத்தம் எடுக்கிற வெண்கலம். அதில் ஏதாவது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குமா? ஒரு வெண்கலத்தை தட்டினீங்கன்னா, ஒரு பிளேட்டை தட்டினா ஒரு இனிமை வருமா? இனிமை இருக்காது. சத்தம் இருக்கும், இனிமை இல்லை, ஸ்வீட்னஸ் இல்லை. சவுண்ட் இருக்கு, சவுண்ட் இருக்கு, ஸ்வீட்னஸ் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனனுடைய பாட்டை பார்த்து சொல்றாரு, உன் பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. சவுண்ட் இருக்கு, ஸ்வீட்டா இல்லை. சவுண்ட் இருக்கு, ஸ்வீட் இல்லை. சத்தம் இருக்கு, இனிமையா இல்லை. உன் பாட்டுக்களின் இறைச்சல்ங்கிறாரு. ஏன்? அன்பு இல்லை. அதான் சொல்றாரு, அன்பில்லாத எல்லாமே ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணாது. இப்போ சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்று இல்லை. அடுத்தது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒண்ணுமே இல்லை. 3 தடவை சொல்லிட்டாரா? 4. இப்ப அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு இருந்தா நம்ம கிட்ட சாந்தம் இருக்குங்கிறாரு. அடுத்தது, அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமப்படாது. அடுத்தது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினம் அடையாது. சினம்னா என்ன? கோபம். சினம் அடையாது. அன்பு தீங்கு, ஒரு ஆளுக்கு தீங்கு நினைக்காது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது. இதுதான் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, இப்பொழுதும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஒரு ஆமீன் கேட்கலாமா? இந்த அன்பைத்தான் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். எப்படி சரீரத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவைப்படுதோ, ஒரு உடற்பயிற்சி சரீரத்துக்கு ஆரோக்கியமாய் வாழ உடற்பயிற்சி அவசியம் என்று உடற்பயிற்சி செய்வது போல, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எல்லாருமே அன்புள்ளவர்களாய் இருக்க பிரயாசப்பட வேண்டும். அன்பு என்றாலே, அவர் எனக்கு டீ வாங்கி கொடுத்தாரு, நான் டீ வாங்கி கொடுத்தேன், இது சுவாப அன்பு. அன்புல பல நிலைகள் இருக்கு. இது நேச்சுரல் லவ். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, நான் ஹெல்ப் பண்ணேன். ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்தாரு, நான் டீ வாங்கி கொடுத்தேன். அவங்க தீபாவளிக்கு வாடகை கேசரி கொடுத்தாங்க, கிறிஸ்மஸுக்கு நாங்கள் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்கள, ஓ பிரியாணி, அது பாய் இல்லை பிரியாணி, ஓ நம்மளும் பிரியாணி, கேக்குன்னு சொல்லுங்களேன். ஓகே, கேக் கொடுத்துப்போம் இல்லை, கொடுத்தவங்கள்ட்ட கொடுப்போம், கொடுக்காதவங்களுக்கு அடுத்த வீடு, அந்த வீட்டுக்கு போகாத, அடுத்த வீடு அடுத்த வீடுன்னு ஏன் அந்த பிள்ளைய அனுப்புகிறோன்னா அவன் கொடுக்கல இல்லை, அங்கேருந்து அது பார்க்கும்.
ஏன்? அவங்க ஒன்றுமே நமக்கு தரல. ஆனால் பக்கத்து வீட்டு பாய் தான் நமக்கு என்ன கொடுத்தாரு? ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்தாரு. அங்கே கொடு. அப்படி நம்ம கொடுத்தா கொடுப்போம். அது இயற்கையான நேச்சுரல் லவ். ஆனால் உண்மையில் பைபிளில் அன்புன்னா என்ன தெரியுமா? பகைவனுக்கு காட்டும் பரிகாரம் தான் அன்பு. சத்துருவை சிநேகிப்பாயாக. நண்பனை சிநேகிக்கவே முடியலை நம்மளால். நம்ம நண்பனையே சிநேகிக்க முடியாது. சத்துருவை சிநேகிப்பாயாக. சத்துருவை சிநேகியுங்கள். இல்லை, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உன்னுடைய சத்துருவினுடைய கழுத பொதியோட விழுந்து கிடந்தா என்ன செய்ய? தூக்கி விடுங்கிறார். இயேசுவின் போதனை எவ்வளோ உயர்ந்த போதனை! இதை நம்ம எல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அன்புள்ளவனா? ஆண்டவரை நேசிக்கிறேன்னா? முடிஞ்ச அளவு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன். அதே போல் முடிஞ்ச அளவு நான் இன்றைக்கி மனிதனை நேசிக்கிறேன். எல்லாரிடமும் நான் காட்ட வேண்டிய ஒரே ஒரு காரியம் அன்பு தான். நம்ம எல்லாருமே இப்போ வாழ்க்கையினுடைய உயர்ந்த வாழ்வின் முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும்? அன்புக்கு தான் கொடுக்கணும். 1 கொரிந்தியர் 14:1 அங்கேயும் வாசிக்கிறோம். இப்போ 13 கடைசி படித்தோம். 14:1 அன்பை நாடுங்கள். ஆமாம், அன்பை நாடுங்கள். அது வாழ்க்கையின முதல் பகுதியில் இருக்கணும். அன்பு எல்லாத்துலேயும் ஒன்று மாதிரி இல்லை. எல்லா வேலைகளில் அன்பு கூறுவதும் ஒரு வேலை இல்லை. அன்பு கூறுவதுதான் பிரதான வேலை. நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் அந்த வாலிபன், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், அதுக்கு 10 கட்டளைகள் சொன்னார். கற்பனைகளில் பிரதான கற்பனை எது? ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு ஒப்பனையான அடுத்த கற்பனை, ரெண்டாவது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பாக இருப்பது போல. அப்போ தேவன்கிட்ட அன்பாயிரு, மனுஷங்கிட்ட அன்பாயிரு. கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. அப்போ இங்கே அன்பு இல்லைன்னா அங்கே அன்பு இல்லை, அங்கே அன்பு இல்லைன்னா இங்கே அன்பு இல்லை. 2 அன்பும் சரியாக இருந்தால் தான் அன்பு. இது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட். ஸோ இந்த கஷ்டமான காரியத்தை தான் புருஷர்கள்ட்ட கொடுத்துருக்காரு. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளே புருஷர்களுக்கு என்ன செய்யுங்கள்? பல்ல கடிச்சிக்கிட்டு கீழ்ப்படிஞ்சிடலாம். இதை செய்ய சொல்கிறார், அதை செய்ய சொல்கிறார், இதை வாங்கி இதை போடு, அதை செய்யல, இதை சமைச்சார், அது சமைச்சார். பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் சமைச்சு போட்டுடலாம். அன்பு இல்லாமலே சமைக்கலாம். ஆனால் நாங்கள் அன்பு இல்லாமல் வாழ முடியாது. புரியுதா உங்களுக்கு? அன்பு இருந்தால் தெரியும், அன்பை மறைக்க முடியாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில வேளையில் மனைவி செய்ய வேண்டியதை புருஷன் சொல்வார். இந்த பாரு, புருஷனுக்கு கீழ்ப்படின்னு போட்டு தெரியுமா அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம் மாதிரியும். அந்தம்மா உடனே பாருங்க, மனைவிகள் அன்பு கூறுகள் போட்டு தெரியுமான்ட்டு அவருக்கு இந்தம்மா பிரசங்கம் பண்ண, இந்த அம்மாவுக்கு அவர் பிரசங்கம் பண்ண, 2 பேரும் அவருக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது இல்லை, எனக்கு நான் என்ன செய்யணும்ட்டு. அடுத்தவங்கள தான் திருத்த ட்ரை பண்ணுவோம். கீழ்ப்படுகிறது ஈஸி தான், அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அலையில் சொல்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அன்பு கூற முடியாத சூழ்நிலையில தான் அன்பு கூறணும். கசப்பு, சண்டை, கோபம், எரிச்சல், குறை சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அது குடும்பமாக இருக்கலாம், இல்லைனா நம்ம அலுவலகமாக இருக்கலாம், நம்ம அன்பே காட்ட முடியாதுங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளை வைப்பார். எதுக்கு? அப்போ தான் நம்ம ஹோம் ஒர்க் ஒழுங்காக பண்ணுறோமான்னு பார்க்குறதுக்கு. ஒழுங்காக நேசிக்கணுன்னா எப்பவும் ஒருத்தர் நம்மகிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட அன்பு காட்டுறது ரொம்ப ஈஸி தானே. நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க ஒரு ஆள், அப்படி 4 பேரை உங்களுக்கு வைப்பார் ஒரு இடத்துல. அவங்க நடுவில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் அங்கே அன்பு காட்ட முடியுமா? இல்லை, அன்பு காட்ட முடியுமாங்கிற டெஸ்ட் அது. அப்போ இயேசுவின் குடும்பத்தில் நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பாடத்தை ஒழுங்காக கேட்டால் போதும். நாளையிலேருந்து பைபிள் ஸ்டடி இல்லையா பாஸ்டர்? இருந்தாலும் இதுக்கு மேலே ஒன்றும் பிரசங்கமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது உருப்படியாக ஒன்று தான் தேவை. எல்லாமே அன்பு தான், எல்லாமே அன்பு தான். அன்பு காட்ட முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். உண்மைதான், எல்லாரும் கஷ்டம்தான். இவ்வளவு பிரச்சனை பண்ணானே. அன்பு இருந்தால் மன்னிக்கும், அன்பு சகிக்கும்னு போட்டிருக்கு. நம்ம பரமண்டல ஜபத்தில் முதல் கண்டிஷனே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல சொல்லுங்க. ஆமாம், மன்னிச்சிட்டோங்கிறோம். நீ மன்னிச்சுட்டு வந்திருக்கிறேன். மன்னிக்க முடியாமல் எவ்வளோ தூரம் இருக்கிறோம். இப்போ முடியலைங்க.
இப்போ எல்லாம் முடியல, கொஞ்ச நாள் ஆகட்டும், மனசு கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்க்கலாம். நான் சரியான பிறகு மன்னிக்கிறேங்கிறது மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு மன்னிச்சிடுறேன். ஐ எம் டூயிங் இட் பிகாஸ் த லார்ட் சேஸ். எனக்கு அது கஷ்டம்தான், என் பார்வையில் கஷ்டம்தான், ஆனால் ஆண்டவர் அதை செய்ய சொல்கிறார், நான் செய்துடுறேன். ஆண்டவருக்காக செய்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு செய்கிறேன். என்னால் கஷ்டமாக தான் இருக்குது, என் பார்வைக்கு அது ரொம்ப முடியாது, என்னால் முடியாது தான், ஆனால் ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. ஒரு ஆமீன் கேட்கலாமா? 10 வேலையில் இது ஒரு வேலை இல்லைங்க, அன்பு கூறுறது இதுதான் பிரதானம். அப்போ நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடையோட எல்லாவற்றுக்கும் நம்மோட சுற்றி இருக்கிற மக்களோட நம்ம பழகுறோம், அதான் உறவு இல்லை? செடி கொடி அது ஒரு உறவு, அவிசுவாசி நமக்கு இருக்கிற உறவு, வேலையில் இருக்கிற உறவு. அப்போ இயேசுவின் குடும்பத்தில் நம்மை இணைப்பது அன்பு. எல்லாரோடும் நல்ல உறவில் இருக்கிறோமா, நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறோமா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் போன சபையில் ஒரு பென்டிகாஸ்ட் சர்ச் தான். வருஷத்துக்கு ஒரு முறை கன்வென்ஷன் நடக்கும். அந்த கன்வென்ஷன் நேரத்தில் தான் கம்யூனியன் இருக்கும் எங்கள் சபைகளில். வருஷத்துக்கு ஒரு முறை கன்வென்ஷன் நடக்கும். கன்வென்ஷன் நேரத்தில் தான் கம்யூனியன் இருக்கும். கம்யூனியன் சாயந்தரம் தான் இருக்கும். அப்போ சாயந்தரம் கம்யூனியன் எடுக்கிறவங்கெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு எழுப்பி நின்று சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும் தெரியுமா? பைபிள் எடுத்துகிட்டு எழுப்பி நின்று, நான் இந்த ராபோஜனத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இந்த ராபோஜன பங்கு பெற ஆயத்தமாக இருக்கிறேன், சபையில் இருக்கிற எவர் மீதும் எனக்கு கசப்பு இல்லை என்று நான் சாட்சி, கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி சொல்லுகிறேன் சொல்லணும். யார் மேலே எனக்கு என்ன இல்லை, கசப்பே இல்லைன்னு சாட்சி சொல்லணும். எல்லாரும் சொல்லுவாங்க, கம்யூனியன் எடுப்பாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. எத்தனை பேரை பார்த்துருக்கேன். தவறான மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த திருவிருந்துக்கு ஆயத்தர், திருவுன்னு சொல்ல மாட்டாங்க, ராபோஜனம். இந்த ராபோஜன ஆராதனையில் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவர் மீதும் எனக்கு மனஸ்தாபம் இல்லை என்று கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி சொல்லுகிறேன். காலை கழுவிடுவாங்க, அப்போ வாங்கிடுவாங்க, சாட்சி சொல்லிடுவாங்க, ஆனால் பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க. எல்லாம் மாய்மாலம். பெந்தேகோஸ்தே சபைகளில் இருக்கிற மாய்மாலத்துக்கு அளவே கிடையாது. நம்ம பேசுகிற அந்நிய பாஷைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாரையும் தான் சொல்கிறேன், இந்த அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களை வெறுக்கிற ஒரு ஆளை பக்கத்தில் வச்சு அவரை நான் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். வெறுக்கிற ஆளை வெறுக்கிறோம், நேசிக்கிற ஆளை நேசிக்கிறோம், அது அல்ல அன்பு. தேவனுடைய அன்பு உயர்ந்த அன்பு, அகாப்பே, தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பு என்ன? தனக்கு துரோகம் செய்தவனை மன்னிக்கிறாரு, துரோகம் செய்தவனை நேசிக்கிறாரு. தன்னை யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிந்தே இயேசு சேர்த்தாரு. கரெக்டா? ஜோம் பண்ணி தானே எடுத்தாரு. 12 மணி நேரம் ராத்திரி ஃபுல்லாக ஜோம் பண்ணி அடுத்த நாள் 12 பேர் எடுக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு ஆளுக்காக 1 மணி நேரம் ஜோம் பண்ணிக்கிறாரு. 12 பேர் எடுக்கும்போதே, அப்ளிகேஷனை பார்க்கும்போதே, இவன் நம்ம காலை வாருவான்னு இயேசுவுக்கு இந்த வராருப்பா பேதுரு, அவரு சத்தியம் பண்ண போறாரு, நம்மளை தெரியல, இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சும் எடுக்கிறாரு. வசனம் சொல்லுது, முந்தி அவர் அன்பு கூர்ந்த மாதிரியே ஆரம்பத்தில் எப்படி ஒரு ஆள்கிட்ட நம்ம அன்பா பழகிட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம் பாருங்க, திடீர்னு நம்ம மனசுல ஒரு மாற்றம் வந்துடும். நல்லா பேசிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமா பேசிட்டு இருப்போம், அப்புறம் திடீர்னு யாரோ ஏதாவது சொல்லுவாங்க, உடனே மனசு மாதிரி அதுலேருந்து அப்படியே மெதுவாக விலகிடுவோம், அவரை பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். இயேசு அப்படி இல்லை. நேரத்துக்கு நேரம் அவர் மூடு மாறாது, நேரத்துக்கு நேரம் அவர் மாற மாட்டார். அல்லையில சொல்லாமா? அந்த நல்ல குணத்தை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அன்பை காட்டிக்கிட்டே இருங்க. மற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்க அவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள் என்று சொன்னாங்க அன்னை தெரசா. அன்னை தெரசா எதை வச்சு சொல்றாங்க? இயேசுநாதரை அறிஞ்சுக்கிட்டதுனால சொல்றாங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க. எங்கும் அன்பைத்தான் காண்பிக்கும். ஸோ எப்படி நடந்து கொண்டோம், how we lived, not that how what we achieved. நம்ம எதை சாதிச்சோம் என்பதை வைத்து அல்ல நம்முடைய பரலோக வாழ்க்கையில பலன். எப்படி நடந்தோம், எப்படி புண்படுத்தாம வாழ்ந்தோமா, நம்ம வார்த்தையினால ஒருத்தர் ஆறுதல் படுத்தினோமா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இருக்கு. அப்போ எல்லா பாருங்க, 10 கற்பனைகள் அது உறவுகள் தான். கடவுளோடு இருக்கிற உறவு, மனுஷனோடு இருக்கிற உறவு. கொலை செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, திருடாத, பிறர் பொருளை இச்சியாத,
உறவு தானே. நீ பரிசுத்தமாயிரு நேர பரலோகம் வந்துன்னு சொல்லாம கடவுளோட இருக்கிற உறவு, மனுஷனோட இருக்கிற உறவு. இன்னைக்கு தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற நாம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடும் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பயிற்சி செய்ய வேண்டும். கஷ்டமா இருக்கும், கோபம் வரும், அந்த நேரம் நாமே என்ன செய்யணும்? சரி, நம்ம கோபப்படக்கூடாது. அன்பு என்ன போட்டிருக்கு? சினம் அடையாது. வசனத்தை நினைக்கணும். அன்பு என்ன செய்யாது? கோபப்படாது. நியாயமான கோபம் இருக்கு. நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க? பாவம் செய்யாதீங்க. இயேசுக்கு கோபம் இல்லையா? சாட்டை எடுத்தார்ல, இயேசு கோபம். அந்த ஆலயம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிப்போச்சுன்னு அவருக்கு வைராக்கியம் ஆயிட்டு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் செப வீடு, நீங்க போய் கள்ளர் கொகையாக்கிட்டீங்களப்பா அப்படின்னு எல்லாத்தையும் கவிழ்த்து அவர் வைராக்கியமா அவர் அந்த இடத்துல அவர் கோபப்படுறாரு. ஆனா பாவம் செய்யல. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கே இடம் கொடாத. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக வாய்க்கு இடம் கொடாத. அப்போ வாய்னால பேசுற பேச்சுனால எவ்வளவோ பாவி ஆயிடலாம். யூ கேன் பிகம் அ சின்னர். ஆண்டவர் நம்மை இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். கைவெற்று அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் வந்த உடனே நமக்குள்ள என்ன வருதான்? அன்பு. ரோமர் 5:5 எல்லாரும் மறக்கக்கூடாத வசனம், எடுத்துக்கொள்ளுங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, இந்த வார்த்தை என்னாச்சு? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்குது. அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. கசப்பான விஷம் இருந்த பாத்திரத்தில் இப்போ அதை கீழே ஊற்றிட்டு உள்ள திராட்சை ரசம் ஊற்றிருக்கு. சீச்சி கசப்புன்னு நினைச்சதெல்லாம் இப்போ திராட்சை ரசம் உள்ள வர 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 கசப்பான விஷம் வெளியே போயிட்டே இருக்கு. அது உள்ள வருது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, உள்ள ஆவியானவர் வராரு. அவர் தான் அன்பின் ஆவியானவரே. விலையே, அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. இல்ல, வலது கையை உயர்த்தி. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த வீட்டை, எங்கள் வீட்டை மூடட்டும். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில் கலந்திருக்கணும். என் நடையில, என் உடையில, என் உயிரில, என் உணர்வுல கலந்திருக்கணும்.